ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் ஃபரியட் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீரீஸ் உண்மையிலேயே செமையாக போயிட்டு இருக்கு. நீங்களும் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம சேனலோட பழைய ஃபார்ம் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக், கமெண்ட், ஷேரும் பண்ணுங்க. சரி, இப்போ கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சோலால் தான் பிளாக் ஸ்மித் கிட்ட வாங்கி கட்டிட்டு வந்த பேபியோட அல்லக்கை. அங்கே ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கான். அவனோட பவர்ஸ் எங்களால் சமாளிக்க முடியும்னு தோணல. அதான் ஓடி வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒன்றுமோ நிறைய பேரோட போய் அவனுங்க ஒட்டுமொத்த கிளானையுமே காலி பண்ணிடுறான். அவனுங்க கிளானை காலி பண்ணிட்டினா எனக்கான வெப்பன்ஸை உன் டாடியை வந்து ரெடி பண்ணி தருவாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கான ஆயுதங்களை தயார் பண்ண ஆளுங்க இங்க வந்து ஆகணும். கண்டிப்பா மாஸ்டர், நான் ஆளுங்களோட திரும்ப வரேன்னு சொல்லிட்டு அவனும் தலை தெறிக்க அப்படியே வந்து எஸ்கேப் ஆகு. இப்ப அப்படியே நெதர் சிட்டி நம்ம ஹீரோவோட 100வது மேட்ச். பெட்டிங்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம ஹீரோ மேலதான் பெட் கட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போட போற 9 பேரையும் நெதர் கிங்கே ஸ்பெஷலா செலக்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்களால சோல் பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியுங்கிற விஷயம் தெரிய வர உடனே அடுத்த செகண்டே மொத்த பெரும் பெட்டிங்க மாத்துறாங்க. ஆனா நம்ம ஹூலினா மட்டும் அவங்க கூடயே வளர்ந்த அவங்களோட அந்த 2 கத்தியும் நம்ம ஹீரோ மேல பெட் பண்ணிட்டு நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நம்புறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 9 பேரும் அவனுங்க பவர்ஸை ஜாயின் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றானுங்க. அடுத்த செகண்டே நம்மால் ஒரு இலிசன் வேல்குள்ள போயிடுறாரு. அங்க நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாளாயும் நீ என்ன பார்க்க வரல, இனிமேலும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போக நம்மளும் டக்குன்னு போய் அவங்கள தடுக்கிறாரு. நம்ம அவரு கழுத்த மட்டிலே ஒண்ணு வைக்கிறாங்க. டாங்ஸன், நீ சாகத்துல எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்ன தேடி வராத. அடிக்கதையும் அடிச்சுட்டு விருப்பம் இல்லைனா சுரன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு அவருக்கு பஞ்சு விட்டது வேற ஒருத்தங்கிற விஷயம் தெரிய வருது. விஸ்டம் போர்ட்ல இருந்தே தப்பிச்ச நம்மளுக்கு இந்த இலிசன்லாம் ஒரு டிப்ஸ் மேட்ருங்கிறது அவனுங்களுக்கு தெரியல. அடுத்த அட்டாக்குக்குள்ள அவன் கையை பிடிச்சி அவன் வாயிலே ஒண்ணு வைக்க எங்க இலிசன்ல இருந்து நீ எப்படி வெளியே வந்த? மொத்த பேரும் ஒண்ணு சேர்றானுங்க. ஆனா நம்மால் ஒரு ஒத்த வெப்பனை வச்சு மொத்த பேர் கதையை முடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். 100வது மேட்ச்லயும் நம்ம ஹீரோ தான் வின்னு. அசுரா கிங் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நெதர் கிங் இப்ப அப்படியே ஒரு முன்னாடி வரேன். நம்மளும் நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டியது என் ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹூலினா இப்ப அங்க வராங்க. எல்லா ரவுண்ட் மாதிரியும் கிடையாது. 100வது ரவுண்ட் ஒரு டீம் ஆச்சு. அந்த சோல் மாஸ்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணி தான் ஒரு அட்டாக் பண்ணிருப்பானுங்க. இந்த விஷயமா தான் நேத்து நைட் நம்ம ஹூலினாவும் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மால் அவங்க கொடுத்த அந்த ட்ரிங்க் கீழே ஊத்திருப்பாரு. அவங்களும் கோமாங்கிருந்து கிளம்ப போக நீ எனக்கு சொன்ன சீக்ரெட்டுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். நெதர் சிட்டியோட ட்ரிங்க்ல பாய்சன் கலந்துருக்கு. இங்க இருக்கிற ஏர்லயும் பாய்சன் இருக்கு. இங்க உள்ள வந்த சோல் மாஸ்டர்ஸ்லாம் குடிகாரனாவும் பிச்சைக்காரனாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணங்கிறத நம்ம ஹீரோ எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. இந்த நிலைமையில மேட்ச்ல நீ என் கூட கலந்துகிட்டா அது நிலைமைய ஒண்ணுதான் கஷ்டமாக்கும். நான் உள்ள நீ வெளியேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான ஆன்டிடோசி அவங்க கிட்ட கொடுக்க என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தான்னு சொல்றதுக்குள்ள அவங்க டக்குன்னு அதை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. நெதர் கிங்கும் அவங்க சட்டப்படி அவங்க 2 பேருக்குமே நெதர் சிட்டிக்கான ஃப்ரீ பாஸையும் கொடுத்துடுறாரு. என் ராஜ்யத்துல எனக்கு ஒரு படி மட்டும்தான் நீங்க 2 பேரும் கீழே இருக்கீங்க. இதுக்காக அந்த ஒரு படி மட்டும் அதையும் முடிச்சிடுறோம். ஹில் ரோடுக்கு நாங்க போகணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேரையுமே வான் பண்றான். இது வரைக்கும் நீங்க ஜெயிச்சதே போதும். அங்க போனா உயிரோட திரும்ப மாட்டீங்க. நீ பயப்படுறது எங்களை பத்தி இல்ல, உன்னை பத்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஹில் ரோட் தான் இந்த இடத்துக்கான மொத்த பவர்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு கீழே தான் இருக்கணும்னு நம்மால் சொல்ல அவனும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். அங்க போயாகணுங்கிறத உங்க முடிவா இருந்தா நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அப்படியே அந்த அரினாவை தம்சம் பண்ண அவங்களும் கீழே போய் பொத்துன்னு விழுறாங்க. ஏதோ ஒரு எரிமலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹூலினா ஒரு மாதிரியா போய் அப்படியே கான்சியஸ் இழந்துட்டு இருக்கு. நம்மால் அவரோட பவர்ஸை கொடுத்து அவங்கள காப்பாத்துறாரு. அவங்களும் இந்த இடத்தோட அரச சமாளிக்கிற அளவுக்கு உன்னோட சோல் பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மாலும் கீழே இருக்கிற ஃபயர் தான் இங்க வர மாஸ்டர்ஸோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துக்கு அதை கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹூலினா அவங்களோட சாலை எடுத்து நம்ம 2 பேரும் இது மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஆபத்து வரும்போது உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. நம்மால் டக்குன்னு அவர்கிட்ட இருந்து ஒரு பெல்ட்டை வெளியெடுக்கிறாரு. இது மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி வழியிலேயே இது ஒரு வித்தியாசமான சத்தம். என்னடான்னு பார்த்தா கூட்டமா ஆயிரக்கணக்கான பேட்ஸ் இப்ப இந்த இடத்துக்கு வந்துருது. அவங்களும் அதுங்களை முடிஞ்ச அளவுக்கு காலி பண்றாங்க. நம்மால் அவரோட ஒரு புது பவரை யூஸ் பண்றாரு. அது பார்த்த நம்ம ஹூலினா டொமைன் பவரா நாளுக்கு நாள் அவர் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹூலினா கிட்ட சொல்லி அந்த பேட்ஸ் எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிட்டு நம்மால் டக்குன்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச விட ஒரு தண்டர் பவர் மாதிரி வந்து அங்கிருந்த ஒட்டுமொத்த பேட்ஸையும் காலி பண்ணிடுது. ஆனா இனிமேதான் சம்பவமே. அங்க ஒரு பிரம்மாண்டமான 3 தலையோட ஒரு ஒவ்வொரு அப்படியே தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹூலினா அவங்களோட மார்ஷியல் பவரான ஃபாக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் சுத்தியில பறக்க விட்டு பாக்குறாரு. பதிலுக்கு அந்த பேட் ஒரு கத்துது. அந்த இடமே தம்சம். அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடந்த கலவரத்துல நம்ம ஹூலினாவும் நம்ம ஹீரோவும் கீழே
விலக போக அப்ப கூட நம்மால் அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணி அவங்கள மட்டும் எப்படியோ சேவ் பண்ணிடுறாரு. ஆனா மேல போன அவங்க ஒன்னு எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட டெய்லி யூஸ் பண்ணி அவரை காப்பாத்திடுறாங்க. இதுக்கு இடையில பேட்ஸ் வேற நம்ம ஹீரோ நீ அதை டைவர்ட் பண்ணு நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஹூலினாவை அட்டாக் பண்ண போற நேரத்துல ஆள் போய் டக்குன்னு அதுக்கு ஒரு பஞ்சு விடுறாரு. அந்த பேட்டும் லைட்டா கதி கலங்குது. இதான் நமக்கான நேரம் நம்ம தப்பிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹூலினா ஹெல்ரோல மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஒன்னும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நடந்த சண்டையில அவங்க 2 பேர் பவர்ஸுமே ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. லைட்டா ரெஸ்ட் எடுத்து அதை ரீகன் பண்ணிக்கலான்னு அவங்க பார்த்துட்டு இருக்கு. அதே நேரத்துல கீழே அவங்களுக்கு அடுத்த ஆப்பு வைக்க போற ஒரு பிரம்மாண்டமான பாம்பு அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நெதர் கிங் இந்த ஸ்டேஜ் அவன் முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அடுத்த கட்டத்தை அவனால தாண்டவே முடியாது. டாங்கோ அதாவது நம்ம ஹீரோவோட அப்பாவே அந்த ஸ்டேஜ்ல செத்து பொழைச்சாருங்கிற மாதிரி அவன் சொல்ல இந்த பக்கம் நம்மாலும் அடுத்த லெவல நோக்கி போயிட்டு இருக்காரு. நம்ம ஹூலினாக்கு லைட்டா கேர் ஆகுது. ஆனா நம்மால் கன் மாதிரி இருக்க அவங்களும் அவரோட அந்த டொமைன் பவரை பத்தி கேக்குறாங்க. நம்மளுக்கும் இப்பதான் புரியுது. அப்ப என்னோட மார்ஷியல் பவர் 2வது வாட்டி வேக்கப் ஆகும்போது எனக்கு கிடைச்சது டொமைன் பவரா யோசிக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு இப்ப அப்படியே அவங்க முன்னாடி வர அவங்க 2 பேருமே அதை பார்த்து வாயை பொளந்துடுறாங்க. நம்மளுக்கு ஒரு செகண்ட் அவர் மாஸ்டர் சொன்ன விஷயம் அப்படியே பிளாஷ் ஆகுது. இதான் 10-8-5 ஜெயின் ஸ்னேக். அதோட ஒரு தலைக்குள்ள எப்படி 9 தலை மறைஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டுக்கு அதோட சோல்ரிங் எந்த அளவுக்கு மேட்சா இருக்கும்ல ஆள் சொல்ல. இவ்வளவு பவர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பீஸ்ட் இதுக்காக வெறும் கட்டுக்கத்தில மட்டும் இருக்கு. சே அதை மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அவரும் ஒருவேளை ஒரு நாள் நீ அதை மட்டும் நேர்ல பாத்தினா நான் சொல்ற அட்வைஸ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளும் ஓடுன்னு கத்திட்டு அப்படியே அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பயங்கரமா நெருப்ப கக்கிட்டு அவங்கள துரத்திட்டு இருக்கு. நடந்த கலவரத்துல இந்த வாட்டி நம்ம ஹீரோ ஸ்லிப் ஆகி கீழே விழுறாரு. ஆனா நம்ம ஹூலினா பாஞ்சு வந்து அவரை காப்பாத்துறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிக்க அந்த கேப்ல கூட அவங்க அவரை பார்த்து லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி காமிச்சதோட திரும்ப அவங்க 2 பேரும் அது கூட அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சதுனால நம்மால் அதோட ஒரு தலையும் காலி பண்ற வேலையில இறங்கிடுறாரு. ஹூலினாவும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சண்டை கொடூரமா போயிட்டு இருந்தாலும் அந்த ஸ்னேக்கு சீக்கிரமாவே விஷயம் புரிஞ்சிருது. இப்படியே போனா இவ எப்படியோ நம்மள போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி அது அப்படியே ஒரு பயங்கரமான பவரை உருவாக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அது தன்னை தானே அழிச்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மால் அவர் ஹேமரை கையில எடுத்துட்டு களத்துல இறங்குறாரு. அந்த பக்கம் அந்த ஸ்னேக்கும் அப்படியே அந்த எனர்ஜி பால அது வாய்க்குள்ள முழுங்க போகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் இந்த பக்கத்துல இருந்து அதை அட்டாக் பண்ணிடுறாரு. அதுல இருந்து ஒரு பயங்கர பிளாஸ்டே ஏற்படுது. பிளாஸ்ட் மட்டும் இல்ல அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் இப்ப அங்க நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப் அவர் முதல்ல ஒரு அகாடமியில ஜாயின் பண்ண போனது ப்ளூ சில்வர் பிளான்டா. இதெல்லாம் ஒரு மார்ஷியல் பவர்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு நீ அகாடமியில ஜாயின் பண்ண வந்துட்டியா வெளியே போடா பொடியா நாள் சொல்ல நம்மளும் கடுப்பாயிட்டு அவன் காலே ஒண்ணு வைக்கிறாரு. அவனும் பதிலுக்கு டென்ஷன் ஆயிட்டு அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இங்க இது நடக்கிற அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹூலினாவோட பிளாஷ்பேக் அவங்க அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தப்ப அவங்களுக்கு பார்ட்னரா ஒருத்தங்க கூட இருக்கிறத இப்ப காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்கிருந்த மொத்த பேரையும் காலி பண்ண கடைசியில அவங்க ஃப்ரெண்டு அவங்க முதுகுல குத்திடுறாங்க. என்ன மன்னிச்சிடு ஆனா இங்கிருந்து ஒரு ஆளால மட்டும்தான் வெளியே போக முடியும். பிபியும் ஒருத்தர் மேல நீ வைக்கிற நம்பிக்கை என்னைக்கா இருந்தாலும் உன்னை கொல்லாம விடாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரை அவமானப்படுத்தினவன சீக்ரெட் வெப்பனை வச்சு தீத்து கட்ட ரெடி ஆகுறாரு. அப்புறம் என்ன ஹூலினாவும் தான் 2 பேரும் இங்க இப்ப ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே அந்த பாம்போட வேலை தான். அப்பதான் திடீர்னு நிறுத்துங்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்படியே நம்ம ஹீரோவோட இல்யூஷன் நம்ம மாஸ்டர் தான் அவரை தடுத்து இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ இப்ப சண்டை போட்டதை வச்சு அவரோட பவர்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி ப்ளூ சில்வர் பிளான்ட் ஒன்னும் யூஸ்லெஸ்ஸான மார்ஷியல் பவர் இல்லைன்னு சொல்லி அவரு கண்டுபிடிச்ச ரிசர்ச் எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்க அப்புறம் ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட நிறைய பேரை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு லெவலோட முதல்ல ஒருத்தனை பாக்குறேன். உன்கிட்ட ட்வின் மார்ஷியல் பவர் தானே இருக்கு. ஆனா அவர் அப்பா இந்த விஷயத்தை பத்தி வெளியாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப தெரிஞ்சிருந்தால போட்டு தள்ளிடலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி ஆக நம்ம மாஸ்டரும் ட்வின் மார்ஷியல் பவர்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இதை நீ ரகசியமா வச்சுக்கணும். வெளியே தெரிஞ்சா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்ல நம்மளும் மாஸ்டர் பத்தி புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவர் முன்னாடி தலை வணங்கிடுறாரு. என்னோட மார்ஷியல் பவர் யூஸ்லெஸ் இல்லைன்னு சொன்ன முதல் நீங்க தான் என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துக்கங்கன்னு சொல்றாரு. மாஸ்டர் அவரை எழுப்பி விட்டு இதோட நீ 2வது வாட்டி ஒருத்தரை கொல்ல முயற்சி பண்ற உண்மையான எதிரி யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். பாக்குற எல்லாரையுமே நீ கொன்னுட்டீனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ தனியா தான் இருப்பன்னு ஆள் சொல்ல ஹூலினா கூட சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ எப்படியோ கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. ஆனா அவங்க ஒன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எப்படியோ கத்தி கதறி நம்மால் அவங்களுக்கும் லைட்டா கான்சியஸ் வர வைக்க ட்ரை பண்ண அவங்களுக்கும் டக்குன்னு அவங்க பாஸ்ட்
ஒரு செகண்ட் ஃபிளாஷ் ஆகுது. ஃபைட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு மருந்து கொண்டு வராங்க. ஆனா நம்ம ஹூலினாக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. இதுல பாய்சன்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்களே அதை போட்டு காமிச்சிட்டு பேட்டில் ஃபீல்ட்ல மட்டும்தான் நம்ம எதிரிங்க, மற்றபடி நம்ம எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல. அப்படியே அவங்க 2 பேரும் அவங்க கதையெல்லாம் பேசிட்டு லைட்டா ஹாப்பி ஆகுற மாதிரி காமிச்சதோட அடுத்த நாள் நடந்த சண்டையில அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு நேரா கத்திய தூக்கி போடுறாங்க. நம்ம ஹூலினாவும் டக்குன்னு அவங்கள காலி பண்ண பின்னாடி பார்த்தா அவங்கள கொல்ல வந்த வேற ஒரு பையனை தான் அவங்க தீர்த்து கட்டியிருக்காங்க. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் கத்தர ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் அவங்க கான்சியஸ் திரும்பிடுது. ஆனாலும் அவங்க கில்லிங் இன்ஸ்டன்ட்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு மேலேயும் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் முழுசா நம்புறேன், என்ன கொல்றதோ இங்கிருந்து கூட்டிட்டு போறதோ இனிமே உன்னோட கையில தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் டக்குன்னு கழுத்திலே ஒண்ணு வச்சு அவங்கள மயக்கமாக்க அவங்கள கொல்ல சொல்லி அவரோட இன்ஸ்டன்ட் இப்ப அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. நம்மளும் ஹேமர் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அதை அப்படியே பறக்க விட்டு இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த கோரை அப்படியே அட்டாக் பண்ண அதோட பவர்ஸும் காலி ஆகுது. இதான் தேர்ட் லெவல். அந்த பாம்போட கோர் பவரை நம்மால் இப்ப சொந்தமாக்கிக்க நெதர் கிங் ஒரு பக்கம் கத்தி கதறிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் இந்த நெதர் சிட்டியோட டொமைன் பவர். நெதர் சிட்டி பவர்ஸோட இந்த நெதர் கிங்கும் கனெக்ட் ஆயிருக்கான். இப்ப கோரை இல்லைன்னா என்ன ஆகும்? நெதர் கிங் ஒரு பக்கம் கீழே விழுந்து துடிக்க துடிக்க அவன் உயிரை விட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மாலும் ஏதோ ஒரு பொருளை கையில் எடுக்கிறாரு. இந்த இடத்துல மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவான்னு அவரு நம்ம ஹூலினா கிட்ட சொன்னதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ஆள் அதை அப்படியே கீழே போட அந்த எரிமலை குழம்பு இப்ப அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரோசன் ஆக ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அவரும் ஹூலினாவை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வர ஆள் இப்ப அவரோட ஸ்பிரிட் சீல இருக்காரு. அவரோட பவர்ஸ் மூலியமா அந்த ஒட்டுமொத்த இடமும் அப்படியே ஃப்ரோசன் ஆகுற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா இப்ப லாங்சிங் சிட்டிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹூஜியா இப்ப அங்கதான் வந்திருக்காரு. உள்ள வந்த உடனே ஒரு நோட்டீஸ் அவர் கையில குடுக்கறானுங்க. ரொமான்ஸ் கேம்பான்னு சொல்லிட்டு ஆளும் பல்ல காட்டிட்டு உள்ள போக இப்ப ஒரு ஹோட்டல்ல தான் இருக்காரு. சோல் மாஸ்டர்ஸ் காணாம போற விஷயத்த பத்தி அங்க இருந்து சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆளும் அதை அப்படியே லைட்டா கேட்டுட்டு வெயிட்டர் கிட்ட அந்த நோட்டீஸை காமிச்சு இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க ரொமான்ஸ் கேம்பா அங்க போனா மக்கள் தனக்கான லவ் கிடைக்கும்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா அது வெறும் ஒரு ஏமாத்து வேலை மட்டும்தான். என் மனசையே உடைச்சிட்டிடான்னு சொல்லி ஆள் சாக்காக அந்த வேலையை பண்றது சோல் மாஸ்டர்ஸ் அவங்கள தட்டி கேட்கிற தெரியும் இங்க யாருக்குமே கிடையாது. அவங்க சோலால சேர்ந்தவங்கன்னு வேற சில பேர் சொல்றாங்க. அதுலயும் மோசமான ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு கூட பூலி. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹூஜியாவும் ஒரு மாஸ்க மாட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு போய் கதவை தட்டுறாரு. கதவை திறந்த உடனே யாருன்னு கூட கேட்கல. முதல் கேள்வி பணம் இருக்கா? நம்மளும் அமௌண்ட்டை காட்டு டக்குன்னு அதை உள்ள தூக்கிட்டு போயிடுறானுங்க. என்னையே ஏமாத்துறீங்களாடான்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆகுற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்னது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும், பார்த்து பண்ணுங்க. அப்புறம் வழக்கம் போல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.